பணியின் போது தேநீர் அருந்தியதால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விழுப்புரம் அரசு பேருந்து பணிமனையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உடலில் டீசலை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெயபிரகாஷ் வழங்க கேட்கலாம். ஜெயபிரகாஷ், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரத்திலிருந்து பம்பாதிப்பேட்டை வழியாக அரசு போக்குவரத்து இயக்கும் பணியில பாத்தீங்கன்னா குபேர் மற்றும் நடத்துனர் பாலசுந்தரம் ஆகிய இருவர் பணியில இயக்கியுள்ளனர். அப்போது பாத்தீங்கன்னா விழுப்புரம் நோக்கி பேருந்து வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் பாலசுந்தரத்துக்கு லேசான மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அசோகபுரியில பேருந்தை நிறுத்திவிட்டு தேநீர் அறிந்துள்ளது. இந்நிலையில அந்த வழியாக சென்ற மேலாண் இயக்குனர் துரைக்கன் பாத்தீங்கன்னா ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தேநீர் அருந்துவதை பார்த்துவிட்டு இருவரும் மீதும் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்துள்ளார். அதன் பெயரில் பொது மேலாளர் ஜெய்சங்கர் இருவரையும் பணியிடம் மாற்றம் செய்து பணியிடம் நீக்கமும் செய்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான இருவரும் விழுப்புரம் 2வது போக்குவரத்து பணிமனையில் உடலில் டீசலை ஊற்றிக்கொண்டு மின்விளக்கு கோபுரத்தில் மேலே ஏறி தற்கொலைக்கு முயன்றனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தொடர்ந்து இருவரையும் போராட்டத்தை கைவிட்டு கீழே இறக்கியுள்ளனர். டீசல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற இருவரையும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தாலுகா போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இச்சம்பவம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் போக்குவரத்து பணிமனையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி சொல்லலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.